வெட்டும் புறா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதத்தின் 25ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை அவர் பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய நாமத்தை பட்டியலிடும்போது சமாதான பிரபு என்று அடையாளப்படுத்துகிறார். அப்படியே அவர் பிறந்த நாளிலே தேவ தூதர்கள் தோன்றி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துதலை சொன்னார்கள். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை 2025 ஆண்டுகளாக நாம் கொண்டாடி வருகிறோம். அப்படி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த 2025 வருடங்களாக அவருடைய பிறந்த நாளை உலகெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவருடைய சமாதானத்தை அறிந்திருக்கிறோமா? அல்லது அந்த சமாதானம் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைத்திருக்கிறதா? அல்லது அவருடைய சமாதானத்தை இந்த உலகம் முழுமையாய் பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் 0 என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆங்காங்கே யுத்தங்களும் இயற்கை சீற்றங்களும் மத கலவரங்களும் ஜாதி கலவரங்களும் இந்த பூமியிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும்போது சமாதானத்தையோ ஆசீர்வாதத்தையோ நன்மைகளையோ காண முடியாதபடி ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள். இதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் அவதரித்தாரோ அந்த நோக்கத்தை நாம் சரியாக பிரசங்கிக்காமல் இருப்பதே முதல் காரணமாகும். ஏனென்றால் நற்செய்தி கூட்டங்கள் இன்றைக்கு உலகத்திலே ஏராளமாய் அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தியை அநேகமாயிரம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கிக்கிற அந்த நற்செய்தி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கிறதா? அல்லது அந்த நற்செய்தியின் மூலமாக அவர்கள் ஏதாகிலும் ஆதாயம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நடக்கிற நற்செய்தி கூட்டங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்காக நடத்தப்படுகிறது தவிர கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நடத்தப்படுவது இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் இன்றைக்கு நற்செய்தி சுவிசேஷம் சபைகளுக்கே முதலாவது தேவைப்படுகிறதா இருக்கிறது. காரணம், நாம் கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோமே தவிர அந்த கொண்டாட்டத்தில் இருக்கிற நன்மைகளை, அந்த கொண்டாட்டத்தில் இருக்கிற காரியங்களை நாம் இன்னும் முறையாக அறியாமல் இருக்கிறோம். அல்லது அறிந்திருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். அப்படியானால் ஒரு வல்லமையான சுவிசேஷத்தை நாம் எப்படி பிரசங்கிப்பது? இது வெறும் சுவிசேஷத்துக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால், அல்லது இந்த சமூகத்தாலே இந்த தேசத்தாலே மதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால், கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதே இந்த தொடர் செய்தியின் தியானமாயிருக்கும். ஒரு திருச்சபையாகட்டும், ஒரு விசுவாசியாகட்டும், அல்லது ஒரு சுவிசேஷகன் ஆகட்டும், ஒரு அப்போஸ்தலன் ஆகட்டும், அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு ஊழியத்தை செய்கிற தேவ மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷன் பிரசங்கிக்க வேண்டிய காரியத்தின் முதல் காரியம் சுவிசேஷம் என்ற நற்செய்தியாக இருக்கிறது. நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லாமல் நல் வழியிலே அவர்களை நடத்த முடியாது. இன்றைக்கு சுவிசேஷங்கள் பிரசங்கிப்பது ஒரு ஆடம்பர கொண்டாட்டமாக மாறிவிட்டது. அல்லது சுவிசேஷம் பிரசங்கிப்பது ஒரு மனுஷருடைய திறமையாய் இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய திறமையினாலே ஒரு புத்தகத்தை வெளியிடும்போது அநேக ஜனங்கள் அதை வாங்கி படிக்கலாம். ஒரு நடிகன் தன் நடிப்பின் திறமையினாலே அநேக ரசிகர்களை உருவாக்கலாம். அல்லது ஒரு நடன கலைஞன் தன்னுடைய நடனத்தின்
மூலமாக, தன்னுடைய உடல் அசைவின் மூலமாக அநேகரை கவர்ந்து இழுக்கலாம். அப்படி ஒரு நிலைமை சுவிசேஷத்தில் நாம் செய்ய முடியாது. ஒரு சுவிசேஷகன் தன்னுடைய திறமையினாலோ அல்லது ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சுய திறமையினாலோ தன்னுடைய அறிவினாலோ தன்னுடைய ஞானத்தினாலோ சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த ஜனங்களை மனம் திரும்ப செய்ய முடியாது. காரணம், சுவிசேஷம் என்பது ஆவிக்குரிய காரியமாயிருக்கிறது. அப்படியானால் அந்த ஆவிக்குரிய காரியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அதில் இருக்கிற நன்மைகளை, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, அதில் இருக்கிற விடுதலையை, அதில் இருக்கிற சமாதானத்தை பிரசங்கிக்கிறவர்கள் முதலாவது தெளிவாக அறிந்திருந்தால் மட்டுமே அதை பிரசங்கிப்பதற்கான ஒரு தெளிவு உண்டாயிருக்கும். இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷ கூட்டங்களிலே கேட்கிற ஒருவரும் மனசாட்சியால் குத்தப்படுவதில்லை. அதாவது முதலாவது ஒரு நல்ல சுவிசேஷ செய்தியானது கேட்கிறவர்கள் இருதயத்தை குத்தப்பட வேண்டும். உதாரணத்திற்கு, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். இந்த ஸ்திரியை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று மோசையின் சட்டம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று இயேசுவுக்கு முன்பாக கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவர்கள் இவன் மேல் முதல் கல்லை எறிய கடவன் என்றார்கள். ஆனால் அங்கே திரளான ஜனங்கள் பெரியோர் சிறியோர் என்று கூடி வந்திருந்த போதும் ஒருவனும் அந்த ஸ்திரியின் மேல் கல் எறிய தகுதி இல்லாதவனாய் தன் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக அங்கிருந்து கலைந்து போனார்கள். அப்படியே அப்போஸ்தலர்கள் நாட்களிலே அவர்கள் சத்தியத்தை பிரசங்கித்த போது நற்செய்தியை கேட்ட அனைவரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷங்களிலே குற்ற உணர்வு, பாவத்தை குறித்த குற்ற உணர்வு மற்றவர்களுக்கு உண்டாவதில்லை. சம்பந்தமில்லாத காரியங்களை பேசி சம்பந்தமில்லாத செய்திகளை எடுத்து சொல்லி எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள் நம்மாலே ஜனங்கள் வர வேண்டும் என்று மனிதன் தன்னுடைய சுய கிரியைகளை செய்வதன் மூலமாக அங்கே சுவிசேஷம் தோற்று போகிறது. சுவிசேஷம் தோற்று போகிறது என்றால் ஒரு வார்த்தைக்காக தானே தவிர ஒரு நாளும் சுவிசேஷம் தோற்காது. இந்த 2025 ஆண்டுகளாக சுவிசேஷ பணிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதை தவிர ஒரு நாளும் குறைந்து போகவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்னும் வல்லமையாக இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் முதல் காரியம், பிரசங்கிக்கிறவர்கள் அந்த சுவிசேஷத்தினால் தன்னுடைய குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கு அந்த பிரசங்கம் அவர்களுடைய இருதயத்தை குத்தப்பட்ட அவருடைய பாவ உணர்வை குற்றப்படுத்துகிறவர்களாக அல்லது பாவ உணர்வினால் அவர்கள் குத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருக்கு அவர்களை பார்க்க வரும்போது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்றார். பயந்து ஒளிந்து கொள்ள காரணம் என்ன? அவர்களுடைய குற்ற மனசாட்சியே, அவருடைய குற்ற மனசாட்சி. இது ஏதோ இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பதன் மூலமாக அல்ல. ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களுக்கு உண்டான அதே குற்ற மனசாட்சி இன்றும் வரை ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த குற்ற மனசாட்சியை நாம் தூண்டிவிட்டு அவர்களுக்கு அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுவிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார் என்று சொல்லி அவர்களுக்கு நற்செய்தியை நாம் எளிமையாய் சொல்லி விளக்குவதன் மூலமாக அவர்கள் குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள். இது மனுஷனுடைய சுய முயற்சியால் நடப்பதல்ல, இது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மட்டுமே நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கிற காரியங்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் அங்கே மனுஷனுடைய முயற்சிகள் தான் கிரியை செய்கிறது தவிர ஆவியானவரின் கிரியைகள் ஒன்றும் செயல்படாததே. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த நாளிலே அவருடைய பிறந்த நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்கள் முதலாவது சுவிசேஷத்தை குறித்த ஒரு தெளிவை பெற்றவர்களாகவும் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் குற்ற மனசாட்சியால் குத்தப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு தெய்வீக சிந்தையோடு கூட
பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோட கூட பிரசங்கிக்க வேண்டும் என்பதே இந்த செய்தியின் மிகப்பெரிய நோக்கமாயிருக்கிறது. இதை அறிந்து கொண்டு இப்படியாக விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் தேவனுடைய நற்செய்தியை முதலாவது நாம் ஏற்று பிறகு மற்றவர்களுக்கு அறிவிப்போம். நிச்சயமாகவே 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாளிலே சொன்ன உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தின அந்த வாழ்த்துதலுக்கு நாம் பாத்திரவான்களாக பங்குள்ளவர்களாக மாறுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. மீண்டும் அடுத்த செய்தியிலே சந்திப்போம். அதுவரை ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.